السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، لقد كان لكم في رسول الله أسوة حسنة. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த குமரி மாவட்டம் மணலிக்கரை முஸ்லிம் ஜமாஅத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய உத்தம நபியின் உதய தின விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதற்கான பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று இந்த உரையிலே அனைத்திலும் அன்னலாரே முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் பேச வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உலகில் ஒரு மனிதர் ஒரு துறையில் முன்மாதிரியாக இருக்கலாம். இவரா விஞ்ஞான துறையிலே மிகவும் உச்சத்திலே இருக்கக்கூடியவர் என்று சொல்லலாம். இவர் மருத்துவத்துறையில் மிக மேலானவர் என்று குறிப்பிடலாம். இவர் இலக்கிய துறையில் மிக சான்று மிக்கவர் என்று குறிப்பிடலாம். இப்படி ஏதேனும் ஒரு துறை, அது விவசாய துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், தொழில் துறையாக இருக்கலாம், ஏதோ ஒரு துறையிலே ஒருவர் ஆற்றல் மிக்கவராக விளங்குவது என்பது இயல்பு. அல்லது ஒருவரே 2 அல்லது 3 துறைகளில் ஆற்றல் மிக்கவராக விளங்குவதும் இயல்புதான். உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொடுத்து இன்று வரை அல்ல, இனிமேலும் கடைசி மனுஷன் எங்கே பிறப்பான் தெரியுமா? சைனாவில் பிறப்பான். அது ஹதீஸ் இருக்குது. உலகத்தில் கடைசி மனித பிறப்பு என்பது சீனாவில் நடக்கும். அந்த காலம் வரை எல்லா துறைகளிலும் ஒருவர் முழுமை பெற்றிருக்க முடியுமா? அது சாத்தியமா என்றால் இல்லை என்பதுதான். யாரை தவிர? அருள் நபி, நம் இதய வேந்தர் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர
ஒரு ஆச்சரியமாக தன்னுடைய ஹபீபை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் எந்த துறையை எடுத்து பாருங்கள், தொட்டு பாருங்கள், அதில் சிகரத்தை தொட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துறைதான் அந்த துறைதான் என்று இல்லை. உங்களுக்கு எழக்கூடிய எந்த கேள்விக்கும் அவர்களுடைய அந்த 23 கால உரைகளில், பேச்சுக்களில் பதில் இருக்கும், தெளிவு இருக்கும், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில், வாக்கில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி பார்க்கலாம். எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் அவர்களை பார்க்கலாம். அவர்கள் மாத்திரமே பார்க்க முடியும். பிற நபிமார்கள் இருந்தார்கள், அவர்களும் முன்மாதிரி தான். ஆனால் அனைத்துக்கும் முன்மாதிரியா என்றால் இல்லை. தன் ஹபீபை மட்டும்தான் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். இது ஒரு பேர் ஆச்சரியம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அழகான முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பிரிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. உலக மாந்தர் அத்துணை பேருக்கும், காஃபத்துல் லின்னாஸ், எல்லாருக்கும் உங்களை நாம் எச்சரிக்கக்கூடியவராகவும் சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம், அனுப்பி வைத்திருக்கிறோம் என்கிறான். உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் அவங்க முன்மாதிரி. முஸ்லீம்களுக்குன்னு இல்லை, அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அத்துணை பேருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்ற அந்த தலைப்பின் கீழால் இன்று சில விளக்கங்களை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா எல்லா துறையை பற்றி நாம் பேச முடியுமா? பேச முடியாது. இப்போ நம்ம ஒரு துறையை படித்திருக்கிறோம், படித்ததை இங்கே வந்து ஒப்புவிக்கிறோம், அவ்வளோதான். கிதாபுகளில், நூல்களிலே படித்ததை, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை படித்ததை உள்ளுணர்ந்து கொண்டு அதிலிருந்து நாம் அறிந்தவற்றிலிருந்து சிலதை உங்கள் முன்னால் நாம் சமர்ப்பிக்கிறோம். காலமெல்லாம் பேசினாலும் அவர்களை பேசி முடியுமா? அப்படி பேசி முடிக்க முடியாத ஒரு மனிதர் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஏன்னா எல்லா துறையையும் அவர்களை பற்றி நீங்கள் பேசலாம். எல்லா துறையிலும் விவசாயம் பேசலாம், விண்ணியல் பேசலாம், மருத்துவம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், தொழிலியல் பேசலாம். நீங்கள் எந்த துறையும் பேச முடியும். அத்துணை துறையிலும் நிறைவு கண்டவர்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, ஒரு தலைவராக நம்ம முதல்ல பார்க்குறோம். தலைவராக, ஒரு தந்தையாக, கணவராக, குடும்பத் தலைவராக, உறவுகளை பேணக்கூடியவர்களாக, இப்படி நீங்கள் யார் விதமாக பார்க்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் பார்க்க முடியும். அவர்கள் சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றார்கள், அப்படி இருந்து காட்டினார்கள். பெர்னாட் ஷா சொல்வான், he has done what he has told. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் சொன்னதை செய்து காட்டியதும் செய்ததை சொல்லி காட்டிய ஒரு நபர் என்றால் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். வேற யாரையும் நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோமே, அரசியல் தலைவர்களை பார்க்கிறோமா இல்லையா? இனி அவர்களோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அவர்களோடு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. பேசி 3வது நாளே அவங்களோட கூட்டணி வைப்பாங்க. நான் பொதுவான அரசியல் பேசுகிறேன், யாரையும் குறித்து பேசலை. நீங்கள் பார்க்கலாம் எத்தகைய தலைவர்கள் இவர்கள். அவங்க கேட்டா, ஆமாம் நாங்கள் வந்து அரசியலில் அதெல்லாம் சகஜம் அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். சொன்னதுக்கு மாற்றமாக செய்யவும் இல்லை, செய்ததுக்கு மாற்றமாக சொன்னதும் இல்லை. இத்தகைய ஒரு தலைவருக்கு மேலே வேற தலைவர் நமக்கு தேவையா?
என்ன ஆளுமை, என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம், என்ன அற்புதம்! அவர்களுடைய தலைமையின் கீழால் நாம் எல்லாம் இருப்பதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் சகோதரர்களே. பெரும் பாக்கியம். நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறது தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? எல்லாமுமாக பார்க்க வேண்டும். அத்துணை ஆளுமையும் அவர்களிடத்திலே நிறைந்திருந்தது. ஆச்சரியமான ஒரு அற்புதமான இறை தூதர் அவர்கள். உலகில் அவர்களை விட ஆற்றல் மிக்கவர்கள் யாரும் கிடையாது. எந்த துறையிலும் சரி, உடல் வலிமையிலும் சரி. அவர்கள் வகுக்கக்கூடிய வியூகங்கள் அத்தனையும் ஆச்சரியமானது. இந்த மனித சமூகத்திற்கு உயர்வானது. எனவேதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கான முழுமையான முன்மாதிரி வழிகாட்டுதல் என் ஹபீபிடத்தில் இருக்கிறது. நீங்க அவங்கள பின்பற்றுங்க, அவங்கள பின்பற்றி வாழுங்கன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. மக்கள் பின்பற்றுறது இல்லை. தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு இருப்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் தோல்வியை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஒரு சமயம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்படுறாங்க. அவர்கள் பிறந்த மண், இறைவனுடைய திரு ஆலயம், அவ்வலுல் பைத், முதல் ஆலயம், காபா இருக்கக்கூடிய மண், புனித மக்கா. அதை ரொம்ப நேசிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காபா இருக்கக்கூடிய தான் பிறந்த மண்ணாகிய காபத்துல்லாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும். சிலைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஒரு அற்புதமான வணக்கத்தலமாக அதை மாற்ற வேண்டும். அசிங்கங்கள் இல்லாத, ஷிர்க் இல்லாத, நஜிஸ் இல்லாத, அசுத்தம் இல்லாத புனித மன்றாக இந்த காபாவை உருவாக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் புறப்படுகிறார்கள். முதலாவதாக இதில் என்ன படிப்பினை நமக்கு இருக்கிறது என்றால், எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நீங்க திட்டமிடணும். திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியம் சிதறி போய்விடும். ஒரு அற்புதமான திட்டம். இப்போ மதீனாவிலிருந்து நீங்கள் மக்கா வருவதாக இருந்தால் ஏறக்குறைய 400 கிலோமீட்டர், கொஞ்சம் முன்பின் இருக்கிறது 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர் என்பது இன்றைய கால அளவில் ஒரு பெரிய தூரம் அல்ல. 400 கிலோமீட்டரை நீங்கள் பஸ் காரில் வேகமாக போகக்கூடிய காரில் போனீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் போயிட முடியும். ஆனால் அன்றைய காலத்தில் அப்படி அல்ல. அந்த 400 கிலோமீட்டர் தூரம் என்பது ஒரு வார காலமாக ஆகிடும். படையோடு வந்தால், தனியாக வந்தால் 5 நாட்களாவது ஆகும். அவ்வளவு பெரிய 5 நாட்கள் தூரம், அல்லது படையோடு, கூட்டத்தோடு, குழுவோடு வருவார்களே ஆனால் அது ஒரு வார காலம் கூட ஆகிவிடும். இப்போ அங்கிருந்து வரும் பொழுது நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் திட்டமிட்டுட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இத்தனாம் தேதி நாம் புறப்பட போகிறோம், எல்லாரும் தயாராகிறீங்க. எங்க புறப்பட போறோம் யாருக்கும் தெரியாது. சஹாபிகள் யாருக்கும் அறிவிக்கவில்லை. புறப்பட போகிறோம். சில விஷயங்கள் சீக்கிரட்டா தான் இருக்கணும். சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியமா வைக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில நமக்கு வேண்டியவன், தெரிஞ்சவன் அப்படின்னு அங்கங்க சொன்னா அது அப்படியே ரகசியம் பரகசியமா போயிடும். அது சீக்கிரட்டாக இருக்காது. அப்படி ரகசியமாக வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். எங்கு புறப்பட்டு போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, புறப்பட சொன்னாங்க, ஆயத்தமாக சொன்னாங்க, ஆயத்தமானோம், புறப்பட்டு போனாங்க. மக்காவை நெருங்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது நாம் மக்காவை நெருங்குகிறோம் என்று. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க புறப்படுறதுக்கு முன்னால ஒரு துவா ஒன்று செஞ்சாங்க. யா அல்லாஹ், நாங்கள் வருவது மக்காவில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியக்கூடாது, அவர்களுடைய கண்களை மறைத்து விடுன்றாங்க. அப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
இப்போ இவங்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க தயாராகிடுவாங்களா இல்லையா சண்டைக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு? அப்படி ஒரு சூழல் உருவாகிவிடும். இனி சண்டை யுத்தம், யுத்தத்தை ஸல்லல்லாஹு ஒருபோதும் விரும்பவில்லை. நடந்த யுத்தம் எல்லாம் தற்காப்புக்காக நடந்த யுத்தங்கள் மட்டுமே. வரலாற்றை நீங்க தெளிவா படிச்சா தெரியும். அல்லது அநீதத்தை, அட்டூழியத்தை அகற்றுவதற்காக நடந்த யுத்தம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போறாங்க. இந்த மக்காவுக்கு பத்ஹா பள்ளத்தாக்கு, மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்குன்னு ஒரு பேர் இருக்கு. மக்காவுக்கு நிறைய பேர் இருக்குது. உம்முல் குரா, மக்கா, பக்கா, பத்ஹா அப்படின்னு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் பத்ஹா என்றால் மலைகள் சூழ்ந்து அதுக்கு மத்தியில் இருக்கு. நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்குமா இல்லையா? நீங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நீங்க பாருங்க, நிறைய மலைகளை உடைத்து குகைகளை போட்டு ரோடுகளை போட்டு வச்சாலும் இன்னைக்கு ரோடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. மலைகளை பார்க்க முடியும். அப்ப மலைகள் சூழ்ந்து நடுவில் அது இருக்கிறதுனால அதுக்கு பத்ஹான்னு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி மதீனாவை தாண்டி தான் ஷாம், சிரியாவிற்கு என்ன செய்யணும்? பயணம் போகணும். அப்படி பயணம் போகக்கூடியவர்கள், வரக்கூடியவர்கள் அந்த பாதையில் வருவாங்க. ஆனா யாருடைய கண்ணிலும் படல. ஒரு ஆள் தான் படல, 2 ஆள் இருந்தா பரவாயில்ல, 10 பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு வைங்க. 10,000 பேர் வருகிறார்கள். 10,000 பேரையும் யாருடைய கண்ணிலும் படாமல் மதீனாவிலிருந்து மக்கா வரை 400 கிலோமீட்டர் கொண்டு சேர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுவும் மதீனா என்பது, அந்த பாதை என்பது சிரியாவிற்கு, ஷாமுக்காக வேண்டி குறைஷிகள் வியாபாரத்திற்காக, பிசினஸுக்காக செல்லக்கூடிய பாதை. அது யாருக்குமே தெரியாமல், யாருடைய கண்ணிலும் படாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மலைகளை நெருங்கிட்டாங்க. மக்காவினுடைய மலைகளை நெருங்கியாச்சு. அந்த நெருங்கின பிறகு சொன்னாங்க, நாம் நாளை இன்ஷா அல்லாஹ் மக்காவை கைப்பற்ற போகிறோம். மக்கா நம்ம கைக்குள்ள வரப்போகுது. நான் சொன்ன பிறகு நீங்கள் மலைக்கு மேலே ஏறுங்கள். திட்டமிடுதலை பாருங்க. இப்ப நீங்க யாரும் ஏறக்கூடாது, எல்லாரும் மலையில ஏறணும். எப்படி ஏறணும்னா ஒரே பகுதியில் ஏறாதீர்கள். மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைகள் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த தளபதி, இந்த தளபதி, இந்த தளபதியின் கீழால் நீங்கள் ஒரு 100 பேர், 500 பேர், 1000 பேர் என்று பிரித்து பிரித்து மக்கா முழுவதும் சுற்றி மலைகளின் மீது நீங்கள் இந்த நேரத்தில் ஏறுங்க. ஏறுறதோடு மாத்திரம் அல்லாமல் இன்று இரவு மாத்திரம் ஒவ்வொருவரும் விளக்கு எரிக்கணும்டாங்க. ஒவ்வொருத்தரும் விளக்கு ஏற்றுங்க, அடுப்பு எரிங்க, தனித்தனியாக அடுப்பு பற்ற வையுங்கள் என்றார்கள். இப்ப மாலை மங்கிய பொழுது இந்த சஹாபிகள் எல்லாம் மலையில ஏறுறாங்க. அப்படி மலையில ஏறி வர்றது அவங்களுக்கு தெரியாது இல்ல, இருட்டாயிடுச்சு, மகரிப் ஆயிடுச்சு. மேல வந்து எல்லாரும் ஒரே சமயத்தில் அடுப்பு எரிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை அடுப்புகள் எரியுது? 10,000 அடுப்பு எரியுது. 10,000 அடுப்புகள் கீழே இருந்து பார்க்கறாங்க. சுத்தி வர வெளிச்சம், மலைக்கு மேலால் அங்கே வெளிச்சம் தெரிகிறது, இங்கே தெரிகிறது, அங்கே தெரிகிறது, சுற்றி தெரிகிறது. 10,000 அடுப்புகள் ஒரே சமயத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு அற்புதமான திட்டமிடல்! மக்கள் அரண்டு போயிட்டாங்க. யாரு யாரு வந்திருக்கிறா? இவ்வளவு விளக்குகள் எரிகிறது, அடுப்புகள் எரிகிறது என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு அடுப்பு சமையல் நடக்கிறதுன்னு சொன்னா குறைஞ்சது 20 பேர். அப்படின்னா என்ன ஆச்சு? 10,000 20 பிறகுனா என்ன ஆச்சு? 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. 2 லட்சத்தையும் தாண்டியவர்கள் வந்தால் இவங்களால மோத முடியுமா? 2 லட்சம் பேரை தாங்க முடியுமா? நடுங்கி போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறது 10 லட்சம் தான், 10,000 பேர் தான். இந்த 10,000 பேரை 2 லட்சமாக என்ன செய்யறாங்க? லட்சக்கணக்காக காட்டுகிறார்கள். அப்ப இயல்பாகவே உளவியல் ரீதியாக ஒரு அச்சம் வந்துடும். அவன் 5 பேர் இருக்கிறான், நாமளும் ஒரு 5 பேர் இருக்கிறோம், அடிச்சிருவோம். சரி, அவன் 5 பேர் இருக்கிறான், நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம், அல்லது 4 பேர், ஒரு ஆள் 2 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு பார்க்கலான்னு வந்துடலாம். நம்ம 5 பேர் இருக்கிறோம், அவன் 50 பேர் இருக்கிறான்னா நிப்பமா? நம்ம ஓடிடுவோம் இல்லை? இது இயல்பு தானே, அதுதானே புத்திசாலித்தனம். யாராவது மோதுவாங்களா?
500 பேர் இருக்கிற இடத்துல நம்ம 10 பேர் இருக்கிறோம், மோதுவோமா? இது அறிவுடைமை ஆகுமா? அப்போது மோதுவது என்பது அதற்கான படையை திரட்டி வரணும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இவர்களினுடைய மக்காவிலே இருக்கக்கூடிய வீரர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு 2500 3000 பேர் தேர்வார்கள் வீரர்கள் இருக்கிறாங்க. அவசரமாக செய்திகளை வெளியே சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆட்களை தயார் பண்ணான்னு சொன்னா ஒரு 6000 7000 பேர் வரைக்கும் சேர்க்க முடியும். ஆனா வந்திருக்கிறது லட்சக்கணக்கான இருக்குதுன்னு அவங்க கணக்கு போடுறாங்க. 10,000 பேர் என்று தெரிந்திருந்தால் அவங்க ஒரு யுத்தத்துக்கு தயாராக இருப்பாங்க. யுத்தம் நடக்கக்கூடாது என்ற இந்த மண்ணிலே இரத்தம் சிந்தக்கூடாது என்ற அந்த திட்டத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. அடுத்த நாள் காலையில் அல்லாஹு அக்பர் என்ற முழக்கத்தோடு மக்கா வந்து எல்லாம் ஒவ்வொரு பக்கத்திலேருந்து அந்த படைகள் வருகிறது. அரண்டு போயிட்டாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டுமே அது முடியும். ஒரு அறிவிப்பு ஒன்று செய்தார்கள். அறிவிப்பாளர் வந்தார். வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறார். யாரெல்லாம் காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு. யாரெல்லாம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கதவை மூடிக்கொண்டார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை, நாங்கள் மன்னிச்சிடுறோம், அவங்கள நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் ஆச்சரியம். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுஃபியான் அன்றைய காலத்தில் லீடராக இருக்கிறது, மக்காவுடைய லீடராக இருக்கிறது யாருன்னா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. அபூ சுஃபியான் வீட்டுக்குள் யார் சென்றாலும் அவருக்கும் பாதுகாப்பு. இப்போ தலைவரை பெருசாக சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் உளவியல் தாக்குதல். இதற்கு பேர் சைக்காலஜிக்கல் அட்டாக். உளவியல் தாக்குதல் நடத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இயல்பாக பெருமைக்கு கட்டுப்படுவாங்க. எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே யார் உட்கார்ந்தாலும் பாதுகாப்புன்னு சொல்லி முடிச்சாச்சு. பிளஸ் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளே என்று தனியாக அந்த பெயரை சொன்ன போது அபூ சுஃபியான் மிரண்டு போனார் ரலியல்லாஹு தஆலா. எனவே அவர் தன்னுடைய வீட்டு கதவுகளை திறந்து வைத்தார். அன்று இரவே இதெல்லாம் ஒரு நாளைக்கு அந்த இரவுலேயே இந்த தகவல்கள் இங்கே தரப்பட்டு அன்று இரவே அபூ சுஃபியான் விடிந்தும் விடியாமலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சண்டை இல்லாமல் இரத்தம் இல்லாமல் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்கிறது என்று பாரதி பாடினானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. அவங்க பாடல, செஞ்சு காட்டினாங்க. நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தை நடத்தி இருக்க முடியும். ஆனாலும் கூட அவர்கள் திட்டமிடுதல் என்பதில் அவர்களுக்கு நிகராக இன்னொரு நபரை யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் திட்டமிட்டு செய்வார்கள். அதில் அவர்களுக்கு நிகர் அவர்கள் மாத்திரமே. யாரும் முன்மாதிரியாக இருக்க முடியாது. இதற்கு முன் எல்லா துறையிலும் அவங்க தான் தலைமை. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே பல்வேறு பிரச்சனைகள். சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியல, பகிரங்கமாக தொழ முடியல, பகிரங்கமாக காபத்துல்லாவை தவாப் செய்ய முடியல, குர்ஆனினுடைய வசனங்களை ஓத முடியவில்லை. அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு அடியும் உதையும் கிடைத்தது. இரத்தம் சிந்தினார்கள் சஹாபிகள். அவர்களுடைய நெஞ்சங்களிலே பாறைகளை தூக்கி வைக்கப்பட்டது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிந்திய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால, சித்திக் நாயகத்துடைய காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலம் அது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் சஹாபிகள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபிகள், மூத்த சஹாபிகள் அதில் இருக்கிறாங்க. சஹாபிகள் அல்லாத தாபியன்களும் இருக்கிறாங்க. சஹாபிகளை பார்த்தவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காத சஹாபிகளிடத்திலே பாடம் படித்த அந்த தாபியன்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு குழு அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, ஹப்பாப் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன அமீருல் மோமினீன்? வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய வேஷ்டியை கொஞ்சம் கீழே இறக்கி உங்களை பிற்பகுதியில் அந்த பகுதியை, அந்த முதுகனுடைய கடைசி பகுதியை மக்களுக்கு காட்டுங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அமீருல் மோமினீன் இது என்ன அசிங்கமாக இருக்கே, வெக்கமாக இருக்கு எனக்கு. இல்லை நீங்கள் காட்டணும், அது நீங்கள் காட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவங்க எவ்வளவு சொல்லி பார்த்து முடியாது. சூழ உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் என்னன்னு புரியல, ஏன் இந்த வேஷ்டி அப்படி கீழே இறக்க சொல்றாங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகு அப்படி இறக்கி காட்டப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது என்ன தெரியுமா? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்க அடிமையாக இருந்தாங்க. அவர்களுடைய எஜமாட்டி கீழே நெருப்புகளை வைத்து, நெருப்பு கங்குகளை வைத்து அதிலே கொண்டு வந்து அவளை படுக்க வைப்பாள். யார? ஹப்பாப் இப்னு அரத். அடிக்கடி இதை செய்ததின் காரணத்தினால் இந்த பிற்பகுதியிலே இருக்கக்கூடிய கொழுப்பு சிற சமயம்படி உருகி உருகி அந்த நெருப்பை அணைத்தது உண்டுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அட்டகாசங்கள் செய்திருக்கிறார்கள், அநியாயம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் சல்லல்லாஹு பழி வாங்கல, அவங்க பழி வாங்கல, மன்னிச்சாங்க. அங்கே இரத்தம் சிந்திவிடக் கூடாது என்பதில், அந்த புனித மண்ணிலே மக்காவிலே கொலைகள் விழுந்துவிடக் கூடாது, சடலங்கள் விழுந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு அழகான முறையிலே திட்டம் வகுத்து முன்னெச்சரிக்கையாக நடந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் தந்து அவர்களெல்லாம் தாங்கள் தண்டிக்கப்படுவோம் என்று நினைத்த வேளையிலும் அவர்களை மன்னித்து அவர்களெல்லாம் இஸ்லாமை நோக்கி வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆக இஸ்லாத்தை நோக்கி இன்னைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இஸ்லாம் மேலே இருக்கு, வைக்கிறாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள். இஸ்லாம் வாளால் பரவியது, இஸ்லாம் வாளால் பரவியது. வாளால் பரவியது என்று சொன்னால் 500 வருஷத்துக்கு மேலாக இங்க முகலாய மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, ஆண்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் வாளால் பறக்கிறதா இருந்தா? ஒருபோதும் வாளை தூக்கவில்லை. இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், வேற்று மதங்களில், மார்க்கங்களில், சமயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஒருபோதும் முஸ்லிம்கள், இஸ்லாமிய அரசு வாளை தூக்கியது இல்லை. மாறாக அவர்களுடைய நன்னடத்தை, ஒழுக்கம், பண்பு, இஸ்லாம் போதிக்கக்கூடிய அந்த அறநெறி, இவைகளை பார்த்து மட்டுமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க மக்கள். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, இஸ்லாம் ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் இந்தியாவை ஆண்டாங்கன்னு இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு அணு ஆயுதம் யார் கையில் இருக்குது? இன்னைக்கு அணு ஆயுதங்கள் யார் கையில் இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, வடகொரியா நான் வச்சிருக்கிறேங்கிறான். அப்போ இவர் கையில் இருக்கிறது இல்லையா? முஸ்லீம்கள் கையில் இருக்கா? இல்லையே. ஆனால் அன்று வளர்ந்ததை விட இன்று இஸ்லாம் வேகமாக வளர்கிறதே எப்படி? முஸ்லிம்கள் வாளை தூக்கவில்லையே, ஆயுதங்களை தூக்கவில்லையே. இஸ்லாத்தை அழிப்பதற்காக எல்லாரும் இணைந்து கொண்டு, மீடியாக்களும் இணைந்து கொண்டு இன்றைக்கு ஒரு வகையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே. வரலாறுகளை மாற்றி சிதைத்து திரித்து இந்த முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எத்தனை மீடியாக்கள், எத்தனை நாடுகள், எத்தனை அமைப்புகள் என்ன வகையான திட்டங்களை எல்லாம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முடிகிறதா? இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் இஸ்லாம் வாளால் வரப்படவில்லை, மாறாக பண்பாலும் அழகாலும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனையாலும் அற்புதமாக இந்த மார்க்கம் வளர்ந்தது. இப்போ இதிலிருந்து நாம் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, நாமும் அப்படி பண்போடும் கனிவோடும் கருணையோடும் நடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை, ஒரு மனிதர் வர்றார். வந்து ஒரு கிராமவாசி, யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது தாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு நல்ல முறையில் நிறைய தாங்க அப்படின்றதும்
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களிடம் இருந்தது, அவர்களுடைய தோழர்களிடம் இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி, ஏதோ கஷ்டத்தில் இருக்காரு போல இருக்கு, கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பண்பு இருந்தது. ஒரு தேவையாக ஒருத்தர் வர்றாரு, அந்த தேவை அவருக்கு பூர்த்தி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குற பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தது. அஹ்ஸன்து இலைக், உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்துட்டேனா, நீங்கள் கேட்ட மாதிரி, நீங்கள் விரும்பிய மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடுச்சா, என்ன வேணும் என்ன கிடைக்கும் என்று நீங்கள் வந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சா, அஹ்ஸன்து இலைக்கு, நான் உங்களுக்கு நல்ல முறையில் தந்தேனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மனிதர் சொன்ன பதிலை பாருங்க, லா லா அஹ்ஸன்த வமா அஜ்மல்த, என்னத்தை தந்தீங்க நீங்க, எப்படி இருக்கு பாருங்க. இது எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையில் இருந்ததை, சஹாபிகள் கையில் இருந்ததெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு திருப்தி ஆயிடுச்சா, ஓகே தானே அப்படின்னு கேட்டால் அவர் என்ன செய்யலாம், ஒருவேளை நாயகமே தந்தீங்க, எனக்கு கொஞ்சம் காணாது, இன்னும் கொஞ்சம் இருந்தால் உன்னோட தேவைகள், குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, மா அஜ்மல்த லா வமா அஜ்மல்த, என்ன தந்தீங்க, பெருசா என்ன தந்துட்டீங்க, அப்படிலாம் ஒன்றும் தரல அப்படின்றதும் சஹாபிகளுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே அவரை அடிப்பதற்காகவே எழுந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கின செஞ்சிட்டாங்க. இல்லை உட்காருங்க, அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி என்ன, அந்த சபையை கலைச்சிட்டு வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு மனைவி வீட்டில் போய் ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாயகமே, கொஞ்சம் உணவு இருக்குது அதை தாங்க, கொஞ்சம் கோதுமை இருக்குது, கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது அதை தாங்க. இன்னொரு மனைவி வீட்டில் கேட்குறாங்க, இன்னொரு மனைவி வீட்டில் கேட்குறாங்க. எல்லா மனைவி வீடுகளில் போய் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கட்டி ஒரு பெரிய பார்சலாக கொடுத்துட்டாங்க. பார்சலாக கொடுத்ததுக்கு பிறகு இப்போ திருப்பி கேட்குறாங்க, யோசிக்கிறாங்க, என்னதான் சொல்லி தொலைச்சிருவானோ தெரியலையே, அஹ்ஸன்து இலைக், இப்போ திருப்பியும் கேட்குறாங்க, அஹ்ஸன்து இலைக் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு ஹைரத் தருவானம், என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நன்றி பாராட்டுகிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். இப்போ பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்ன ஒரு அழகான முன்மாதிரி. சரியப்பா, நான் அந்த சபையில் வச்சு கேட்டேன், அஹ்ஸன்து இலைக்க, உன்ட தேவை பூர்த்தி ஆகிடுச்சா, சரி போதுமா அப்படின்னு கேட்டபோது நீ கூட குறைய பேசிட்ட, அதனால் என்னுடைய தோழர்களெல்லாம் உன்னை அடிக்கிறதுக்கு வந்தாங்க இல்லையா, அப்படிலாம் பேசக்கூடாது. சரி நான் உங்களை சமாதானப்படுத்திட்டேன், இப்போ உனக்கு திருப்தி ஆகிடுச்சு தானே. ஆமாம், இப்போ நீ போயிட்டு எல்லாம் என்னோட தோழர்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, நாளைக்கு நீ திருப்பி வா. திருப்பி வந்தபோது உங்ககிட்ட நான் கேட்பேன், ஏன்பா நேற்று நீ வந்தியே, உனக்கு எல்லாம் சிறப்பாக, உனக்கு தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சா, அஹ்ஸன்து இலைக் அப்படின்னு கேட்பேன். இப்போ என்ன பதில் சொன்ன, இப்போ நீ என்ன பதில் சொன்ன, நாயகமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, எனக்கு பெரிய என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை செலுத்தணும் சொன்னால. ஆமாம், அதை நாளைக்கு சொல்லு, அது நாளைக்கு நீ சொல்லு, என் சஹாபிகள் மத்தியில் வைத்து, என் தோழர்கள் மத்தியில் வைத்து சொல் என்கிறார்கள். கொஞ்சம் தூர நோக்கோடு பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு முன்மாதிரிங்கிறத அந்த உரையினுடைய இந்த செய்தியினுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். அவர் போயிட்டார், எல்லாத்தையும் தூக்கிட்டு பார்சலை தூக்கிட்டு போகிறார். போனவர் மறுநாள் வர்றார், சஹாபிகள்லாம் உட்காந்துருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை வர சொல்லியிருக்கிறாங்கலாம் அவங்களுக்கு தெரியாது, உட்காந்துருக்கிறாங்க. அவர் உள்ள வர்ற, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு வர்றார். திரும்பி பார்க்குறாங்க, ஆஹா அடே நேற்று வந்தவன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போனான், அன்னைக்கு வர்றான், அன்னைக்கு என்ன வம்பு காக்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சாபாக்கலாம் அப்படி கோவமாக அப்படி பார்க்குறாங்க. வாப்பா வா வா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், நேற்று நீ வந்து கேட்டியப்பா, உனக்கு அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது திருப்பி எல்லாம் தந்து அனுப்புனேனே, திருப்தி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அமாநாயகமே ரொம்ப திருப்தியாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ், என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்ற உடனே சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னடா இது இப்படி மாறி போயிட்டான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க.
இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனுக்கும் எனக்கும் இடையிலே உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை போல. அந்த மனிதன் அவனுக்கு கானத்து லஹு நாக்கத்துன், அவனுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த மனிதனுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டகம் அவனை விட்டு விரண்டோடியது. விரண்டோடும் போது அங்கிருந்த மக்கள்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் ஹூன்னு ஓடுவாங்களா இல்லையா? பிடிடா, விடாத, பிடி, அதை கைத்த பிடி, காலை பிடி என்று எல்லாரும் ஓடுறான். அந்த எல்லாரும் ஓடி வர்றதை பார்த்து அந்த ஒட்டகம் என்ன செய்யும்? பயந்து இன்னும் விரண்டு ஓடும். அப்போ ஒட்டகத்தினுடைய சொந்தக்காரன் சொல்வான், இந்தாப்பா நீங்களாம் அதை விரட்டாதீங்க, பின்னால் ஓடாதீங்க, அது என்னுடைய ஒட்டகம். அன்பின் பெருமக்களே, இப்போ என்ன அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க பாருங்க. ஒரு மனிதன், அவனுக்குன்னு ஒரு ஒட்டகம் இருக்கு, அந்த ஒட்டகம் விரண்டு ஓடுது. அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி மக்கள் ஹூண்டு பின்னால் ஓடுனா அந்த ஒட்டகம் என்ன செய்யும்? விரண்டு ஓடிடும். இப்போ அந்த ஒட்டகத்தினுடைய சொந்தக்காரன் சொல்கிறான், இந்தாப்பா நீங்களாம் விட்டுருங்கப்பா, அந்த ஒட்டகத்தை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அவனோட பழகியது தானே, அவனோட இருக்கும், ஏதோ ஓடுது. இவன் நேராக அவங்கெல்லாம் நிறுத்திட்டு இவன் நேராக போய் அதை எப்படி அழைத்து வர வேண்டுமோ அப்படி அழைத்து வந்தான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அது வந்தது என்பதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, நேற்று அவர் இந்த ஒட்டகம் விரண்டு போடுற மாதிரி ஏடாக்கூடமாக பேசினார். அப்படி பேசிய போது நீங்கள் அவரை அடித்து விரட்டி இருந்தால் ஃபதஹலன்னார், அவர் நரகத்திலே நுழைந்திருப்பார். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கண்ணியம் இல்லாமல் நடந்ததுனால அவர் நரகத்திலே நுழைந்திருப்பார். நரகத்தை விட்டும் அவரை நான் பாதுகாத்தேன் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன புரிகிறோம் சகோதரர்களே? உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் தப்பான முறையில் எதிர்த்தாலும் கூட அவர்களிடத்திலே நீங்கள் கருணை காட்டுங்கள் என்றார்கள். அது உங்களுக்கு பாக்கியம். ஒருத்தன் உங்களை திட்டான்னு வைங்க, உங்களை ஏசிட்டான், உங்க மேல இல்லாத ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை சுமத்துகிறான். அந்த குற்றச்சாட்டை, அந்த குற்றத்தை நீங்க செய்ய இல்லை, நீங்க அதுக்கு பதிலாக என்ன செஞ்சீங்க? அவனை திட்டுறீங்க, ஏசுறீங்க, வாட்ஸ்அப்ல செய்திகளை போடுறீங்க, விமர்சனம் பண்றீங்க என்று வைத்துக் கொள்வோம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற காரியம் தானே, இப்படிதான் நடக்குது. அப்படி நடந்ததால் உங்களுக்கான பாக்கியம் என்ன? நீங்கள் அடைந்த பலன் என்ன? அப்படி சிந்திக்கணும். எந்த பலனும் இல்லை. இனி இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அதிகமாகி, சண்டையும் சச்சரவும் அதிகமாகி, உறவுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுடும். அது அல்லாமல் நீங்கள் பொறுமையாக போய் அவனோட கனிவாக நீ நடந்து கொண்டால் எப்படி இருக்கும்? எவ்வளவு பாக்கியம் இருக்கும்? நீங்கள் ஏசினால், திட்டினால், விமர்சனம் செய்தால், வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்றவைகளிலே அவரை பற்றி தகவல்களை நீங்கள் வெளியிட்டால், நாளை மறு உலகத்தில் அவன் பேசியதும் நீங்க பேசியதும் சரி, முடிஞ்சு போச்சு. எந்த பாக்கியமும் உங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் பேசாமல் பொறுமை காத்து இருந்தால் ஒருவேளை அவன் மன்னிப்பு தேடலாம். ஒன்று. இரண்டாவதாக ஆகிரத்திலும் உங்களுக்கு அது பாக்கியமாக அமையும். நாம் பயணிப்பது மறுமையை நோக்கி என்பதை அடிப்படையை உணர்ந்து கொள்ளணும். நம்ம பயணிக்கிறது ஆகிரத்தை நோக்கி. எனவே அதை உணர்ந்து கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல காட்டினார். எவ்வளவு அடாவடித்தனமாக பேசியது போது, இதாவது பரவாயில்ல, இன்னொருத்தர் வந்தாரு, அவர் 2 ஒட்டகத்தை கொண்டு வர்றாரு, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் அழைக்கிறாரு. கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைக்கணும்னு தெரியாதவர், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி நடக்கணும், அல்லாஹ்வின் தூதர் இல்லையா, அல்லாஹ் எப்படி நடக்க சொல்றான், குர்ஆன் அது சம்பந்தமாக சூரத்துல் ஹுஜராத்தில் பேசுகிறது, சூரத்துல் அஹ்ஸாபில் குர்ஆன் பேசுகிறது. என் ஹபீபோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவங்க வீட்டு கதவை போய் தட்டக்கூடாதுங்கிறான். வீட்டுக்கு வெளியிலே உங்களுக்கு தேவை இருக்கிறதா, அவர்கள் வெளியே வரும் வரை காத்திருங்கள் என்கிறான் அல்லாஹ். எனவே இந்த கிராமவாசிக்கு அது தெரியல.
தெரியல. வந்து என்ன சொல்றாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நிறைய பெரிய குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அதனால் இந்த 2 ஒட்டகம் நிறைய சரக்குகளை ஏற்றுங்க. என்ன சரக்கு? காசு கொடுத்து சரக்கா? பிச்சை, யாசகம் கேட்கிறார். எப்படி யாசகம்? அதட்டி கேட்கிறார். இந்த 2 ஒட்டகத்தின் மீது, ஒட்டகம் எவ்வளவு சுமையை சுமக்கும், பாலைவன கப்பல் அதுக்கு பேரு, அதுல நிறைய சாமான்களை ஏத்துங்க அப்படின்னு கேட்டுட்டு, இதாவது பரவாயில்ல, அடுத்தது சொல்றா பாருங்க, உங்க காசுல இருந்து கேட்க இல்ல, உங்க வாப்பா விட்டு காசுல இருந்து கேட்க இல்ல, பைத்துல் மால்ல இருந்து கேட்கிறேன், பொது நிதியில இருந்து தாங்க அப்படிங்கிறார். இங்க பொது நிதியில வந்து இப்படி ஒருத்தர் கேட்டார், எப்படி இருக்கும்? செப்பைய கலத்தி அனுப்பிட மாட்டோம், பல்லு கலண்டுமா இல்லையா? அட கேட்கிறதே பிச்சை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்தார்கள். ஒரு பள்ளிவாசல் சஹாபிகள், இன்றைக்கி தானே பள்ளிவாசலில் மார்பிள்லாம் போட்டு வச்சுருக்கிறோம், அல்லது ஜிப்ஸு போட்டு வச்சுருக்கிறோம், அல்லது டைல்ஸு போட்டு மொசைக் போட்டு எதாவது இருக்குது. அந்த காலத்துலலாம் பள்ளிவாசல் மணலாக தானே இருந்தது, மணலாக தான் இருக்கும். மஸ்ஜித் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணலாகத்தான் இருந்தது. மழை பெய்து தண்ணீர் உள்ளே விழுந்தால் அந்த மணலோடு நெற்றியிலே தண்ணீரும் மணலும் கலந்து சேர்ந்து ஒட்டும். அதெல்லாம் ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள சூழ சஹாபிகள் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நசீஹத் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, குர்ஆனுக்கான விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தன் உள்ள வர்றான். ஒரு முஸ்லீம் அல்ல, அவன் வேணும்னு வந்தானோ அல்லது திட்டமிட்டு வந்தானோ தெரியாம வந்தானோ, உள்ள வந்து பள்ளிவாசல் ஒரு முக்கில் போய் ஒண்ணுக்கு இருக்கிறான், சிறுநீர் கழிக்கிறான் பள்ளிவாசலுக்குள்ள. எப்படி இருக்கும்? விடுவோமா? கலவரம் ஆயிடாது? சாபிகள்லாம் அப்படி அமைதிப்படுத்தினாங்க. அவன் ஒன்றுக்கு இருக்கிறான்பா, இருந்து முடியட்டும். இதில் மருத்துவமும் சேர்ந்து இருக்கிறது. அவன் ஒன்றுக்கெல்லாம் இருந்து முடியும் போது, இங்கே வாப்பா அவனை கூப்பிட்டு, இது பள்ளிவாசல், இறைவனை வணங்கும் தலம். இறைவனை வணங்கும் தலத்தில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வெளியில் செஞ்சுக்கிடணும். அசுத்தப்படுத்துவது, எச்சில் உமிழ்வது, சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளே இறைவனை வணங்கும் தலத்தில், வணக்க தலத்தில் ஒருபோதும் செய்யாதீர்கள், இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு கருணையோடு சொன்னபோது அவன் ஆடி போயிட்டான். என்னப்பா நடக்குது? ஆச்சரியமாக இருக்கு, இது எனக்கு அடித்து வெட்டி இருக்கணும், அதை விட்டுட்டு இவ்வளோ கருணையாகவும் கனிவாகவும் பீஸாகவும் சொல்லி அனுப்புகிறாங்கன்னு அவனுக்கு பெரிய ஆச்சரியம். அவன் நேரம் போனான். தன்னுடைய கோத்திரத்தார், அவனுடைய குடும்பம் மொத்தம், அவனுடைய கோத்திரத்தில் 300 பேர் இருக்கிறாங்க. இவன் தான் கிட்டத்தட்ட தலைவன் மாதிரி. அவன் போய் சொல்கிறான், நான் எங்கிருந்து வர்றேன் தெரியுமா? மனிதர்களிலேயே சிறந்த ஒரு மனிதரிடத்திலிருந்து நான் வருகிறேன். இப்படி நடந்ததற்கு பிறகும் கூட, நான் இவ்வளவு கேவலமாக நடந்ததற்கு பிறகும் கூட என்னை கண்டிக்காமல், நான் சிறுநீர் கழிக்கும் வரை கழித்து முடிக்கும் வரை என்னை தடுக்காமல். அதாவது இப்போ நம்ம வீட்டில் நம் குழந்தைகள் இருக்கும், குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் அங்கங்கே சிறுநீர் கழிச்சிடும், ஒன்றுக்கு இருந்துடும். ஒரு குழந்தை வீட்டினுடைய நடுப்பகுதியிலிருந்து ஒன்றுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டு கத்தி அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, சிறுநீரகத்தை அது பாதித்துவிடும். ஒன்றுக்கு இருந்துட்டு இருக்கும்போது இடையில நிறுத்தினால், ஒன்றுக்கு இருந்துட்டாலும் விட்டு, கொஞ்சமாக பட்டாலும் அது நஜீஸ் தான், நிறைய பட்டாலும் அதே நஜீஸ் தானே, கூடிருமா? அதே தானே, அதை தான் கழுவ போகிறோம். அதனால் ஒன்றுக்கு குழந்தைகள் இருந்தது என்று சொன்னால் அவங்கள அப்படி விட்டுணும். ஒன்றுக்கோ 2 டாய்லெட்டோ ஏதோ நடந்ததுன்னா அதை அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு அந்த குழந்தைய தனியாக அழைத்து, பிள்ளை இப்படி செய்யக்கூடாது, பாத்ரூமில் போய் ஒன்றுக்கு இருக்கணும், இதுதான் சரி அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளையினுடைய தன்மை மாறிடும். அதெல்லாம் நம்ம விரட்டணும்னா ஒன்று அது பயந்து நடுங்கி அதோட என்ன செஞ்சணும், அதை ஸ்டாப் பண்ணிடும், அதுக்கு நோய் ஏற்பட்டுரும். திருப்பி யார் நான் பார்க்கணும்? நம்ம தானே பார்க்கணும். அந்த குழந்தைய மருத்துவம் செய்வதற்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் குழந்தையும் இல்லை, இவ்வளவு பெரிய மலை மாதிரி வளர்ந்தவர், அப்படி வளர்ந்தவரை கூட தடுக்காமல் அதை விட்டு அதற்கு மேலே நீங்கள் தண்ணி அள்ளி ஊற்றுங்க. சஹாபிகளை சொன்னாங்க, மணல் தானே, அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றினா அது சுத்தமாயிடும், அந்த நஜீஸ்லாம் கீழே போயிடும்.
அதனால் அதுக்கு மேலே ஒரு தல்வு, ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து அதில் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் அட்வைஸ் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டாங்க. அவர் போய் தன்னுடைய ஆச்சரியப்பட்டு போய் சொல்றாரு, நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? ஒரு சிறந்த மனிதரிடத்திலேயே இருந்து வருகிறேன். அவர் இப்படி நடந்து கொண்டார், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இஸ்லாம் கொள்ள போகிறேன், இஸ்லாத்தை ஏற்க போகிறேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றதும் அவ்வளவு பேரும் ஏற்றுக்கிட்டான். 300 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான். விரட்டி இருந்தால் இவன் அவ்வளோ பேர் எங்கே போவான்? நரகத்துக்கு தானே போவான். இன்னைக்கு நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கனிவான போதனையால் சொர்க்கவாதிகளாக மாறி போனாங்க இல்லையா, சஹாபிகளாக மாறி போனாங்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று யாரை குர்ஆனிலே சொல்லுகிறானோ அந்த பட்டியலில் இவங்களை இணைச்சிட்டாங்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாலேயும் ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தில் எப்படி நடந்தாங்க அதை பார்க்கணும். நீங்க ஜமாத்து தலைவரா, ஜமாத்து செக்ரட்டரியா, இந்த சங்கத்துக்கு தலைவரா, இந்த அமைப்புக்கு உள்ளவரா, இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்களா, இந்த விஷயத்தில் ரசூல் எப்படி நடந்தாங்க உலமாக்கிட்ட கேளுங்க. பேசுவதற்காக இல்லை, பேசுவதற்காக மட்டுமல்ல இந்த மஜ்லிஸ், நம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு. நீங்க நடத்தி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த விஷயத்தில் ரசூல், இப்போ நம்ம ஒரு விஷயம் நடத்தணும், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், அல்லது ஒரு பில்டிங் கட்டணும், அல்லது இந்த சேவையை செய்யணும், இந்த ஊரில் இந்த மாதிரி நல்ல காரியத்தை நம்ம ஏற்படுத்தணும், இது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயமாக. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா அவர்கள் முழுமையான முன்மாதிரி, எல்லாத்தையும் நீங்கள் அவங்கள தேடலாங்கிறான், எல்லாவற்றையும் அவங்கள தேடலாம். ஒரு குடும்ப தலைவர், இப்போ நீங்கள்லாம் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கும், பேர பிள்ளைகள் இருக்கும், எப்படி நடக்கணும், ஒரு குடும்ப தலைவருக்கு எப்படி முன்மாதிரியை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைக்கிறார். அப்போ இவங்க விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போகும் பொழுது அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, விருந்துக்கான சாப்பாடெலாம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க, அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அன்சாரி தோழரினுடைய சின்ன மகன், குட்டி மகன், அவர் வர்றார், ஒரு மகன் வர்றார். என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த சஹாபி? அப்படியே அணைத்து அந்த பிள்ளைய என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனாரை, அந்த ஆம்பளை பிள்ளைய அணைத்து முத்தமிட்டு தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும், அவருடைய பொம்பளை பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை வருது. அந்த பிள்ளைய என்ன செஞ்சான்னு கேட்டால், அவன் பக்கத்தில் வந்தவனே இந்த பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், லவ் அதல் தக்கான கைரன் லக, என்னப்பா நீ ஆம்பளை பிள்ளை வந்ததும் நீ அணைத்து முத்தமிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்ட, பொம்பளை பிள்ளை வந்ததும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்ட, ஏன் அதை முத்தமிடல, ஏன் அதை அணைக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, காரிமு பைன அவுலாதிக்கும் வலவ் ஃபில் குபல், முத்தமிடுவதிலும் கூட, குழந்தைகளை முத்தம் கொஞ்சுவதிலும் கூட உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நேர்மையாக நடங்கள்ங்கிறாங்க. ஆம்பளை, அந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைண்டா ஒரு தனி ஒரு மரியாதை, பொம்பளை பிள்ளைகளுக்கு பெரிய மரியாதை இல்லாத இருந்தது. எல்லாத்தையும் உடைச்சி பெண்களுக்கான உயர்வை தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம்பளை பிள்ளைண்டா ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைண்டா ஒரு மாதிரி நீ நடப்பியா? முத்தமிடுவதாக இருந்தாலும் கூட அதில் நியாயமாக நீதியாக நடந்து கொண்டாங்க. இது வீட்டில் நடக்குது, பள்ளி வாசல்ல ஒரு மஜ்லிஸ் நடக்குது, அதுலேயும் ஒரு கிராமவாசி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, ஓரமாக குடும்பத்தோடு வந்திருப்பார் போல, ஒரு ஓரமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு பையன் வர்றான். பையன் வந்ததும் அவருடைய தலையை தடவி, அந்த பிள்ளைய மகண்ட தலையை தடவி தன்னுடைய வலது தொடையில் உட்கார வச்சுக்கிட்டாரு பிள்ளைய, பையனை. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும், அவருடைய மகள் வர்றான், சின்ன பிள்ளை, அதை வந்ததும் அதையும் தடவினாரு, கீழே உட்கார வச்சுக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹல்லா அலா ஃபஹதிக்கல் உஹ்ரா, ஏம்பா அந்த பையன் வந்தவனையும் தலையை தடவிட்டு உன் வலதுக்கு தொடையில் உட்கார வச்சுக்கிட்டேன், உன் மடியில் உட்கார வச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணு வந்ததும் அதையும் தடையை தடவி கீழே உட்கார வச்சுக்கிட்டேன், அலல் பூமியில் உட்கார வச்சுக்கிட்டேன். இன்னொரு தொடை, இடது தொடைன்னு உனக்கு இருக்குல்ல,
இன்னொரு தொடை இருக்கா இல்லையா, அதில் உட்கார வைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதும் டக்குன்னு பிள்ளையை தூக்கி இடத்த தோளில் உட்கார வச்சுக்கிட்டார். ஒரு முன்மாதிரி என்பது பிள்ளைகளுக்கு மத்தியில், குழந்தைகளுக்கு மத்தியிலே, பேர பிள்ளைகளுக்கு மத்தியிலே வித்தியாசத்தை காட்டக்கூடாது. சில பொழுது சில பிள்ளை மேலே நமக்கு 3 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளையின் மீது நமக்கு பாசம் கூட இருக்கலாம், இருக்கும், வீடுகளெல்லாம் அது இருக்கும். ஒரு பிள்ளை மேலே பாசம் கூட இருக்குது, எல்லா பிள்ளைகளும் பாசம் தான், ஆனால் ஒரு பிள்ளைகள் மேலே கூடுதல் பாசம் இருக்குது. ஒரு மதரசா மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும். உஸ்தாதுக்கு ஒரு பையன் மேலே கூடுதல் பாசம் இருக்கிறது. ஒரு ஸ்கூலு அங்கே எப்படி இருக்கிறது, இப்படி இருக்கலாமா? பாசம் இருக்கலாம், வித்தியாசம், இந்த பாசத்தில் வித்தியாசம் இருக்கலாமா? அதே போன்று ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி 2 மனைவி இருக்கிறா, அல்லது 3 மனைவி இருக்கிறா, ஒரு மனைவியின் மீது பாசம் கூட இருக்குது, இருக்கலாமா என்றால் இருக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இந்த பாசங்கிறது இருக்கே, இது கல்பில் உள்ளது, ஆனால் அது கல்போடு இருந்துக்கிடணும். ஒரு பிள்ளை மேலே நீங்கள் கூடுதல் பாசம் வச்சிருக்கிறீங்க, தப்பில்லை. ஒரு மனைவியின் மீது கூடுதல் பாசம் வச்சிருக்கிறீங்க, தப்பில்லை. ஒரு மாணவன் மீது, ஒரு மாணவியின் மீது கூடுதல் பாசம் வச்சிருக்கிறீங்க, தப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் வெளிப்படுத்தும் விதம் இருக்கிறதே, அது சமமாக இருக்கணும். நீங்கள் பிள்ளைகளுக்கு சரியாக கொடுங்க. இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை மேலே பாசம் இருக்குது 10 ரூபாயும், அந்த பிள்ளைகளுக்கு 5 ரூபாய் நீங்கள் கொடுப்பீங்களா? இது நீதிக்கு மாற்றம். பாசங்கிறது, கல்புங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அது அவங்களே சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரப்பி, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே நான் நீதமாக நடந்து கொள்கிறேன். அது நீயத்தை பார்த்து உனக்கே தெரியும். என் மனைவிமார்களிடத்திலே நான் நீதமாக நடக்கிறேன், நான் சரியாகவே நடக்கிறேன். அவர்களுக்கான நாட்களை கொடுப்பதிலோ, அவர்களுக்கான பணத்தை, பொருளை கொடுப்பதிலோ, எல்லாவற்றிலும் நான் நீதமாக நடந்து கொள்கிறேன். ஆனால் என்னுடைய கல்பு ஆயிஷாவின் பக்கம் சாய்கிறது, என் கல்பு உன் கையில் இருக்கிறது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பிரியம் என்பது ஒரு ஆள் மேல கூட ஒரு ஆள் மேல குறை இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை, அது நம்ம கையிலையும் இல்லை. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்துவது என்பது, ஒரு பிள்ளையை முத்தமிடுறீங்களா, எல்லா பிள்ளையும் முத்தமிடு. ஒரு பிள்ளையை அணைச்சிக்கிட்டீங்களா, எல்லா பிள்ளையும் அணைச்சிக்க. ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறியா, எல்லா பிள்ளைக்கும் 1000 கொடு. ஒரு பிள்ளைக்கு 500, ஒரு பிள்ளைக்கு 1000, ஒரு பிள்ளைக்கு 100 என்று வித்தியாசப்படுத்தாதீர்கள். இது செய்யாதீங்கன்னா என்ன ஒரு அழகான ஒரு முன்மாதிரியே. அப்போ அந்த சஹாபி, அந்த கிராமவாசி, ஆம்பளை பிள்ளை வந்ததும் தொடையில் உட்கார வச்சுக்கிட்டாரு, வலது தொடையில். அந்த பொம்பளை பிள்ளை வந்ததும் கீழே உட்கார வச்சுக்கிட்டாரு. ஆனால் 2 பேரும் தலையும் தடவினார். தடவிய போது சலதான் சொல்றாங்க, அல்லா என்னப்பா, அலா ஃபஹதிக்கல் உஹ்ரா, இன்னொரு தொடை உனக்கு காலியாக தானே இருக்கு, அதில் அந்த பிள்ளை நீ உட்கார வச்சுக்கிடலாமே என்று சொன்னதும் டக்குன்னு அந்த பிள்ளையை தூக்கி என்ன செஞ்சுக்கிட்டா, தன்னுடைய தொடையில் வைத்து கொண்ட வரலாறை நாம் பார்க்கிறோம். உடனே கட்டுப்பட்டாங்க. அந்த சாபி, அந்த கிராமவாசி கட்டுப்பட்டுட்டார். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அத்தகைய அளவிற்கு நீதியோடும் நேர்மையோடும் குழந்தைகளினுடைய விஷயத்தில் நடந்துக்கிடணும். பஷீர் இப்னு நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா எங்கள் அம்மா எல்லாம் சஹாபிகள் தான். எங்களுக்கு பல பிள்ளைகள் எங்கள் வாப்பாவுக்கு, பஷீருக்கு. ஆனால் எங்கள் வாப்பாவுக்கு என் மேலே கூடுதல் பிரியம், என் வாப்பாவுக்கு என் மேலே கூடுதல் பிரியம். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பொருளை தந்தாங்க, ஒரு கிஃப்ட் தந்தாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா சொன்னாங்க, என்ன நீங்கள் ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற பிள்ளைகள்லாம் சும்மா விட்டுட்டீங்க. அப்போ இவங்க அந்த பஷீர் இருக்கிறாங்களே சஹாபி, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, நான் சம்பாதிச்சது, இது என்னுடைய பொருள், நான் என் பிள்ளைகளில் எந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை. அதனால் ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தாங்க. அம்மா சொல்கிறாங்க, அது சரியில்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்க, அல்லது ஒருத்தருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுங்க. இல்லை இல்லை, அதில் நான் கொடுத்தது சரிதான், நான் என் பொருளை தானே கொடுக்குறேன், வேறு யார பொருளையும் எடுத்தால் கொடுக்குறேன், அல்ல ஒன்றை பொருளை எடுத்து கொடுக்குறேன்னா, என்னுடைய பொருளை நான் கொடுக்குறேன், கிஃப்ட் கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு கூடுதல் பிரியம், நீங்கள் கூடுதல் பிரியம் வச்சுக்கோங்க, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுக்குறதுனா ரசூலுல்லாஹ்வை சாட்சி ஆக்குங்கிறாங்க. நேராக சல்லல்லாஹு கூட போயிட்டு நியாயமே இப்படி இருக்குது, நீங்கள் சாட்சியாக வர்றீங்களா? ஏண்டா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் தான் சாட்சியாக கிடைச்சேனா, வேறு யாரையும் வைக்க மாட்டியா?
பிள்ளைகளிடம் கொடுத்த நீங்கள் ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் சரி சமமாக கொடுங்கள். ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருங்க, அவருடைய சொத்தை எப்படி பங்கு வைக்கணும்? ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு. இதெல்லாம் இதுக்கு மார்க்கம் ரொம்ப அழகான மார்க்கம், அற்புதமான மார்க்கம், நீதியான தீர்ப்பது. ஆனால் ஹயாத்தாக இருக்கும் பொழுது ஒருத்தர் நான் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போறேன், கிஃப்ட் கொடுக்க போகிறேன் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் கொடுக்கணும். ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்குலாம் இல்லை. அது மௌத்துக்கு பிறகு வராசத்து என்ற வாரிசு சட்டம். அது இது அன்பளிப்பாக நீங்கள் பிள்ளைக்கு ஹயாத்தில் நீங்கள் கொடுக்கறதுன்னா அது வாரிசு சட்டம் அல்ல, அது அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பு என்பது சரி சமமாக இருக்கணும். ஆணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தியா, பெண்ணுக்கு 1000 ரூபாய். அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் உள்ள சொத்தை கொடுத்தியா, இந்த பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் உள்ள சொத்து சமமாக கொடுக்க வேண்டும் என்கிறது மார்க்கம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அன்பளிப்பை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிஃப்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதை திருப்பி வாங்காதீங்க. அப்படி வாங்குவது என்பது வாந்தியை, ஒரு நாய் அது கக்கிய வாந்தியை திருப்பி சாப்பிடுவது மாதிரி என்ற அந்த உதாரணம் கடினமான ஒரு உதாரணம். ஆனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுத்திருந்தால் அதை திரும்ப பெறலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அத்தகைய அளவிற்கு அருள் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக நடந்திருக்கிறாங்க. 2வது, வீடுகளிலே குழந்தைகளிடம் பிரியத்தோடும் பாசத்தோடும் நீங்கள் நடக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்து நமக்கு தெரியும் தானே. ஒரு அற்புதமான ஆட்சி. நம்முடைய தேசப்பிதா காந்திஜி சொல்லும் பொழுதும் கூட உமர் அவருடைய ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் மலர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்கிறார், காந்திஜி சொல்கிறார். அவ்வளவு நேர்மை, அவ்வளவு பண்பு, அவ்வளவு கட்டுப்பாடான ஒரு அற்புதமான ஆட்சியை சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழங்கினார்கள் என்பது நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பல்கி பெருகியது. எல்லா பகுதிகளுக்கும் இஸ்லாம் போச்சு. பாரசீகத்திற்குள்ளே, ஈரானுக்குள்ளே, ஈராக்குக்குள்ளே நுழைந்தது, சிரியாவுக்குள்ளே நுழைந்தது. இப்படி பல நாடுகள், சைப்ரஸ், இந்த நாடெல்லாம் உள்ள வருது. இப்படி பல்கி பெருகி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ரோம சக்கரவர்த்தி, அதே போன்று பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்திகள் எல்லாம் உமர் என்ற பெயரை கேட்டாலே நடுங்கிறாங்க. அந்த பெயருக்கே ஷைத்தானே நடுங்கிறான்னு ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. உமரை கண்டால் ஷைத்தான் இன்னொரு வழியாக ஓடிடுறான். உஃபஜ்ஜன் ஆகர், உமர் ஒரு வழியாக நடந்து வந்தால் அந்த வழியில் ஷைத்தான் வரமாட்டான், இன்னொரு வழியில் ஓடிடுறான் அப்படின்ட்டு. அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான அழகான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு அதிகாரி வர்றார். ரொம்ப நுணுக்கமாக கவனிங்க இந்த விஷயத்தை. அவர்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு துறையும் பல துறைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த துறைகளுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஒரு அதிகாரி அமீருல் மோமினீன் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தால், வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க அப்படி தரையில் அப்படி படுத்து கிடக்கிறாங்க, மல்லாக்க படுத்து கிடக்கிறாங்க. யார்? ஜனாதிபதி தரையில் அப்படி மல்லாக்க படுத்து கிடக்கிறாங்க. படுத்து கிடந்தால் பரவாயில்லை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேர பிள்ளைகள்லாம் அவங்க நெஞ்சிலையும் வயிற்றுலையும் ஏறிமையும் விளையாடிக்கிட்டு இருக்கு. யார் வயிற்றுல? அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய வயிற்றுக்கு மேலால் ஏறி விளையாடி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த அதிகாரி அப்படியே திக்பரமை அடைந்து பான்கர, இது என்ன? இது எவ்வளோ பெரிய வீரர், எவ்வளோ பெரிய சேனாதிபதி, இவங்களை கண்டா பெயரை காண்பது என்ன? பெயரை கேட்டாலே வல்லரசுகள் எல்லாம் நடுங்குகிறது. இந்த சின்ன குட்டி பசங்க அவங்களோட நெஞ்சுக்கு மேலே ஏறி வயிற்றுக்கு மேலே ஏறி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன இது அப்படின்ட்டு ஃபான்கர தாலிக்க, அதை ஒரு வெறுப்போடு பார்க்குறாரு. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவனிச்சுக்கிட்டாங்க. இங்கே வாங்க, கிளம்பி உட்காந்தாங்க.
பிள்ளைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்குது. உட்காருங்க என்ன அப்படின்ட்டு. என்ன பார்க்குறீங்க? இல்லை இது என்ன எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய மகத்தானவங்க, இந்த பசங்கள்லாம் உங்கள் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் ஏறி குட்டி பசங்க ஏறி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இது நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சரி, உங்கள் வீடுகளில் நீ போனால் நீ எப்படி இருப்ப? கைஃப அந்த ம அஹிலிக்கா, கைஃப அந்த ம அஹிலிக், உன்னுடைய வீட்டில் நீ எப்படி நடந்து கொள்வாய் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அதிகாரி இடத்துல கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இதா தகல்து சகத்தன் நாத்திக், இதா தகல்து சகத்தன் நாத்திக், நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா போதும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களாம் அமைதியாகிடுவாங்க. கப்சு, வாப்பா வராங்க, வாப்பா வராங்க, மாப்பிள்ளை வர்றார், டே அப்பா வர்றார், சத்தம் பேசாத அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதா தகல்து சகத்தன் நாத்திக், எல்லாரும் கப்சிப்புன்னு அமைதி ஆயிடுவாங்க. என்ன கண்டா அப்படி நடுங்குவாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா எவைசில் அண்ணா, உன் வேலையை ரிசைன் செய்துட்டு வெளியில் போன்ட்டாங்க. நீ வேலைக்கு அதிகாரியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, லாய்க்கே இல்லை, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். இப்போ நடுங்கி போனார். அவர் சொன்னார், டே பிள்ளைகள்கிட்ட, பெத்த பிள்ளைகள்கிட்டயே பாசமாக இல்லாத நீ இந்த உம்மத்தை முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி உம்மத்தின் மீது நீ கிருபையாக இருப்பையா, கனிவாக இருப்பையா? உன் பிள்ளைகள்கிட்டயே நீ அன்பா இல்லைங்கும் போது மற்ற பிள்ளைகள்கிட்ட நீ அன்பா இருப்பையா? நீ அதிகாரத்துக்கு லாய்க்கே இல்லை, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு அனுப்பிவிட்டாங்க. ஒரு அதிகாரத்துக்கு வருவதாக இருந்தாலும் கூட அந்த அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பாருங்க, உமர் ரலியல்லாஹு எப்படி கட்டமைத்து கொடுத்துருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபிகளை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் அப்படியே அரண்டு போனார். வேலை வந்தது, வந்தமா வேலையை பார்த்தோமா, சொல்ல வேண்டிய அவன் செய்தியை சொன்னமான்னு போயிருந்தா அந்த வேலை அப்படியே இருந்திருக்கும். நல்ல ஒரு பொறுப்பில் இருந்தவர் தூக்கி கடாசிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஏ அசில் ஆமலனா, நீ வேலையை விட்டு போயிடு, நீ வேலைக்கு லாய்க்கே இல்லை என்று சொல்லிட்டு, நீ எப்படி உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களை நீ எப்படி கையாளுவா? நீ உன் பிள்ளைகளையே நீ பரிவோடும் பாசத்தோடும் கையாளாத போது அவர்களை நீ எப்படியப்பா நீ கையாளுவா அப்படின்னு கேட்டு அதோடு அனுப்பிட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்ன ஹியாரக்கும் அஹாசினுக்கும் அஹ்லாக்கன் வ அல்தஃபக்கும் பிஅஹ்லிஹி, உங்களை நல்லவன் யார் தெரியுமா? நம்ம கல்யாண ஹுதுபாக்கெல்லாம் ஓதுவாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வான ஹைருக்கும் லிஅஹ்லிஹி அப்படின்னு ஹுதுபால ஓதுறமா இல்லையா? அந்த இதுதான் இன்ன ஹியாரக்கும் அஹாசினக்கும் அஹ்லாக்கன் வ அல்தஃபக்கும் லிஅஹ்லி, உங்களை உண்மையாக நல்லவர் யார் தெரியுமா? குணத்தால் அழகானவர். நீ 1000 காரியம் செஞ்சாலும் குணம் கெட்டவனாக இருந்தால் என்ன பாடாக இருக்கும்? உன் மனைவி உன்னை பார்த்து சந்தோஷம் அடையணும், உன் மனைவி உன்னை பார்த்து சந்தோஷம் அடையணும். என் கணவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு, எப்பன்னா வரமாட்டார், அல்லாஹ் சீக்கிரம் அனுப்பி வை அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் நீ இருக்கணும். உன் மனைவி உன்னை தேடணும். தோழிகிட்ட சொல்கிறா மனைவி, நல்லதாக போச்சு, இன்றைக்கி போயிட்டார், அவசரமாக வேலை வந்து போயிட்டார், ஒரு 10 நாளைக்கு நான் நிம்மதியாக இருக்கலாம், வீடு அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீ நல்லவன் இல்லைங்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவி எப்போது அஞ்சுகிறாளோ, அவள் பயப்படுகிறாளோ, உன்னுடைய குடும்ப பிள்ளைகள்லாம் உன்னை பார்த்து நடுங்குகிறதோ, நீ நல்லவன் இல்லைங்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய வல்லவனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், ஊருக்கு பெரியவன் கொடையாளி எதுவாகவும் இரு, உன் மனைவிக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக நல்ல கணவனாக நீ இருக்கிறாயா, அப்பந்தான் நீ நல்லவங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இதே போன்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. உன் மனைவி இடத்துல ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசியிலே எழுந்து தொழுவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவாங்க. அப்படி தொழுது முடித்ததற்கு பிறகு அப்படி என்னை திரும்பி பார்ப்பாங்க, என்னை திரும்பி பார்ப்பாங்க. இன் குந்து முஸ்தைகிலத்தன், நான் விழித்து இருந்தால் ஃபஹத்தஸனி, என்னோட உட்கார்ந்து பேசுவாங்க. எப்போ? ராத்திரி நடுநிசையில்
தஹஜ்ஜுதில் எழுந்து உட்காந்து பொண்டாட்டியோட பேசுகிறாங்க, என்னோட பேசுவார்கள். ஒருவேளை நான் தூங்கிக் கொண்டு இருந்தால் இது தஜா, அவங்களும் படுத்துருவாங்க. நான் விழித்திருந்தால் என்னோட பேசுவாங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு, மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இருக்கா? இல்லையே. மனைவியோடு பேசுவதற்கான கால அவகாசம் இல்லை, பிள்ளைகளோட பேசுவதற்கு கொஞ்சுவதற்கு கால அவகாசம் இல்லை. நான் அவ்வளோ பிஸியாக இருக்கிறதா காட்டுறாரு மனுஷன். ஆனால் இது நல்ல பண்பு இல்லை என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வாழ்க்கையை நமக்கு தரல. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அழகானது, அன்பானது, கருணையானது. பிள்ளைகளோடு என்ன செய்வாங்க? விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு விருந்துக்கு போகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோட விருந்துக்கு போகிறாங்க. போகும்போது தொழுகை முடிஞ்சு போகிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அது சின்ன பிள்ளை, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா குழந்தை, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்படி விளையாடி கொண்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பிள்ளைய, பேர பிள்ளைய பார்த்ததும் நினைச்சாங்க, அப்படி கூப்பிட்டாங்க, வாங்க வா வான்னு கூப்பிடுறாங்க. அது குழந்தை தானே, அது என்ன செய்யுது? ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிக்கிட்டு இருக்குது. நான் வரமாட்டேன் அப்படிங்குது, வரமாட்டேன் அப்படின்னு. அதுவும் சிரிச்சுக்கிட்டே. அப்பா பாட்டு உப்பாண்டா பெரிய பிரியம் தானே இருக்கும், குழந்தைகளுக்கும் இருக்கும், உப்பாவுக்கும் பேர மேலே பேத்தி மேலே பிரியம் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை பிடிக்க போகிறாங்க. தெரு ரோடு என்று பார்க்க இல்லை. அட, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு நிகராக ஒரு ஆள் இருக்கிறாங்களா? சையதுல் கௌனைன், எல்லாருக்கும் அவங்க தான் லீடர். சையதுர் ருசுல், சையதுல் அம்பியா, நாளை ஆகிரத்தில் அவங்க தான் லீடர். தெருவில் பிள்ளையை பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அந்த பிள்ளை அங்கனா ஜிக்ஸாக் ஓட்டு விளையாடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்துக்கிட்டு இப்படி கையை வச்சு இப்படி தமாஷ் பண்ணுறாங்க. பிள்ளை சிரிச்சிருச்சு, ஓடி வந்து உப்பாவை கட்டிக்கிடுச்சு. குழந்தைகளோடு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பாருங்கள். எப்படி உண்ண வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி குடிக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி டாய்லெட்டுக்கு போகணும், எல்லாத்தையும் நீங்கள் ரசூல்கிட்ட படிக்கலாம். உலகத்தில் டாய்லெட்டுக்கு போகிறது இப்படி தான் இருக்குன்னு யாராவது சொல்லி தருவாங்களா? நீ டாய்லெட்டுக்கு போறியா, போகிறதுக்கு முன்னால் ஒரு துவா ஓதிக்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிஸ். இந்த துவா ஓது. நம்ம பிள்ளைகளுக்கு இதை படித்து கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் ஓதிட்டு இடது காலை உள்ளம் ஃபஸ்ட்டு வைக்கணும், அதுக்கு பிறகு வலது காலை வைக்கணும். பாத்ரூம் எல்லாம் முடிஞ்சு, வேலை முடிஞ்சு கழுவிட்டு துப்புரவு செஞ்சுட்டு வெளியில் வரும் பொழுது வலது காலை முதல்ல வைக்கணும், இடது காலை ரெண்டாவது வைத்து உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வஆஃபானி, அந்த துவா ஓதணும். இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி ஓதுனாரு, இந்த முறையில் நடந்தாருன்னு வைங்க, அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம்லாம் வராது, மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. பிள்ளைகளுக்கு இல்லை, எல்லாருக்கும் தான். உதாரணத்துக்கு நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி நம்ம நடந்தால் இந்த மோஷன் ப்ராப்ளம், யூரின் ப்ராப்ளம், இந்த நீர் கடுப்பு, இந்த மாதிரி நோய்கள் இருந்து அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. மருத்துவத்துறையாகவும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு வழிபடுத்தி தந்தார்கள். இன்னொரு வகையில் அது ஒரு இபாதத்தாகவும் ஆக்கி தந்தாங்க. என்ன ஒரு அற்புதமான முன்மாதிரி இல்லையா? நீங்கள் எப்படி சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு சாப்பிட ஒரு விருந்து, அந்த விருந்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு முன்னால் ஒரு பையன் உட்காந்து சாப்பிட்றான். இப்படி 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 கையை அங்கே போடுறான், அங்கே போடுறான், அங்கே கையை வைக்கிறான், அங்கே கையை வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அப்பா பிள்ளாய், குல் பிஸ்மில்லா, சாப்பிட்றதுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லு, சொல்லிட்டு குல்பியமீனி குல்பியலி, உனக்கு பக்கத்தில் வலது கையால் சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு, அங்கே இங்கேயுமாக நீ கையை கொண்டு போகாதே. எப்படி சாப்பிடணும் என்பதற்கும் அவர்கள் முன்மாதிரி. அந்த சாப்பிடுவதை கூட அழகா சாப்பிடு, ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிடு, வாய் நிறைய சாப்பிடாதே, வயிறு நிறைய சாப்பிடாதே. எவ்வளோ நீ வயிறு நிறைய சாப்பிடாம அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு நீ தண்ணி, மீதி கால் வயிறு நீ காலியா விடு, நோய் வராதுங்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவம் அதுதானே சொல்றாரு. இன்னைக்கு மெடிக்கல் என்ன சொல்லுகிறது?
உன்னுடைய வயிற்றில் ஒரு பகுதி எப்போதும் காலியாக இருக்கட்டும். அந்த ஏர் போயிட்டு ராகத்தான் வரணும், அந்த வெளியில் போயிட்டு வரணும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. அந்த காலத்தில் வாகனம் என்று எடுத்துக்கொண்டால் எது வாகனமாக இருந்தது? ஒட்டகம், குதிரை, கோவேரி கழுதை, இதுதான் வாகனம். கழுதையும் இருந்திருக்கு. கோவேரி கழுதுங்கிறது கொஞ்சம் கழுதையை விட, நம்ம நாட்டு கழுதையை விட கொஞ்சம் உயரமாக இருக்கும், குதிரையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் கோவேரி கழுதை. இப்பவும் இருக்கு பிகால். இப்போ இதில் தான் அன்றைய காலத்தில் வாகனிப்பாங்க. அப்படி வாகனிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன ஒரு அழகான போதனைங்கிறத பாருங்கள். நீ இங்கேருந்து வாகனிச்சுட்டு போகிற, அங்கேருந்து ஒருத்தர் வாகனிச்சுட்டு வர்றாரு. நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சவங்க அல்லது சொந்தக்காரங்க, நண்பர்கள் அல்லது வியாபாரிகள் யாராவும் இருங்க. என்ன செய்வீங்க? மச்சான் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்போ எங்கேருந்து வரீங்க, வீட்டில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் பேசுவீங்க, பேசுங்க. ஆனால் அந்த மிருகத்தினுடைய முதுகுகளை மிம்பர்களாக மேடைகளாக ஆக்கி கொண்டு பேசாதீங்க. எதுக்கு பேசதான் இப்போ செய்கிறாங்க? கீழே இறங்கி நின்று பேசுங்கிறாங்க. கீழே இறங்கி நின்று பேசு. ஏன் அது வரைக்கும் அது ஒன்று சுமந்துக்கிட்டு இருக்கணும்? அட நீ போகிறதுக்கு வாகனமாக வச்சிருக்கிற, சரி, இப்போ போகவா செய்கிறா, நீ பயணிக்கவா செய்கிற, 2 பேரும் நின்று அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கீழே இறங்கி நின்று பேசுங்கிறாங்க. மிருகங்களினுடைய அந்த வாகனங்களினுடைய முதுகுகளை மிம்பர்களாக மேடைகளாக ஆக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. காரில் உட்காந்து பேசணும், பைக்கில் உட்காந்து பேசணும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒட்டகம், குதிரை, அதுக்கு சுமை தெரியுமா இல்லையா? அப்போ கீழே இறங்கிட்டால் அதுக்கு கொஞ்சம் ராகத்து கிடைக்குமா இல்லையா? என்ன ஒரு அழகான அருமையான பண்பாட்டினுடைய முன்மாதிரியாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். நல்ல கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி உலகத்தில் வேறு யாராவது ஒரு கணவன் கிடைப்பாங்களா? முடியாது. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் நல்லவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லவர். அன ஹைருக்கும் லி அஹ்லி, நீ உங்களில் நல்லவர் எத்தனை பேர் இருப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் எங்கள் மாப்பிள்ளை தங்கமானவர்னு சொல்கிறது இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் எங்கள் வாப்பா ரொம்ப தங்கமானவர், எங்கள் அப்பா எங்கள் உப்பா ரொம்ப மாணிக்கமானவர்னு சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் குடும்பத்திற்கு நான் மிக்க நல்லவனாக இருக்கிறேன் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு மனைவியின் மீது பிரியத்தை காட்டினாங்க. அவர்கள் மீது ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் பயணம் போகிறோம். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது வெளியில் பயணம் போகிறதா இருந்தால் ஏதாவது ஒரு மனைவியோ சில சமயம் 2 மனைவியோ கூட்டிகிட்டு போவாங்க. ஏக காலத்தில் அவங்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்போ ஓரிரு மனைவிமார்கள் அவங்க கூட்டிகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே ஒரு நாள் அப்படி போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னா, சீட்டு குடிக்க போடுவாங்க. யாருடைய பெயர் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த நபரை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பயணம், அந்த பயணத்தில் என்னுடைய பெயர் வந்தது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, பல பயணங்கள் இருந்திருக்குது, அதில் ஒரு பயணத்தில் ஆயிஷா நாயகி போகிறாங்க. போகும்போது ஒரு தனியான ஒரு இடம், சஹாபிகள்லாம் வர்றாங்க. அந்த சஹாபிகளெல்லாம் முன்னால் அனுப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் முன்னால் அனுப்புகிறாங்க. நீங்கள்லாம் முன்னால் போங்க, நான் கொஞ்சம் பின்னால் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அது ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. அந்த வெளியில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிட்டு ஆயிஷாண்டே சொல்கிறாங்க, ஆயிஷா இப்போ யாரும் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, கீழே இறங்குங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிங்க, ஒரு சையதுல் அம்பியா, துன்யாவிலையும் ஆகிரத்திலும் அவர்கள் மட்டுமே தலைவர், நபிமார்களுடைய லீடர், சையதுல் கௌனைன், அது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஏன் மலக்குகளுக்கும் கூட அவங்க தான் லீடர். எல்லாருக்கும் நபி, எல்லாருக்கும் ரசூல். அப்படிப்பட்ட அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல ஓடுவோமா, 2 பேரும் போட்டி வச்சுக்கிடுவோமான்னு கேட்குறாங்க. சரி என்று நான் சொன்னேன். ஃபஸாபக்துஹு, அவர்களோடு நான் போட்டி, ஃபஸபக்துஹு, அவர்களை நான் முந்திட்டேன், போட்டியில் நான் முந்திட்டேன் அப்படின்னு சொன்ன ஆயிஷா நாயகி
இன்னொரு முறையும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ என்னுடைய உடம்பு சதை போட்டிருந்தது. அந்த சமயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிடலாமா என்றேன். அதுக்கும் அவங்க நான் சரி என்று சொன்ன பொழுது நாங்கள் ஓடினோம். அப்படி ஓடின போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த போட்டியில் நீ முந்தின, இந்த போட்டியில் நான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன், அதுக்கு இது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அத்காக்கும் வாக்ஷாக்கும் பில்லாஹ், அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவன் நானாக இருக்கிறேன், அவனை அஞ்சு வணங்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். பாதங்கள் வீங்கும் வரை வணங்கி இருக்கிறார்கள் ஹதீஸ் சொல்லுது. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. அதை இபாதத்தாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. உங்கள் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதும் அவர்களுடைய வாயிலே ஊட்டி விடுவதும் சதக்கா, நன்மையை தரும், அதை இபாதத்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்வினுடைய நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியை நீங்கள் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் படுத்திருந்தோம். அப்படி படுத்திருக்கும்போது அவங்க அவசரமாக வெளியில் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. நான் தூங்குறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தூங்குறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மெதுவாக எழுந்தாங்க. என்னுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக மெதுவாக எழுந்து மெதுவாக அந்த ஆடையை சட்டையை போட்டு மெதுவாக காலணிகளை செருப்புகளை அணிந்து கொண்டு எந்த சப்தமும் வராமல் கதவினுடைய கொண்டியை மிக மென்மையாக திறந்து அவங்க வெளியில் போகிறாங்க. அப்போ மனைவியினுடைய தூக்கத்துக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது என்பதில் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்குறோம். எவ்வளவு அழகான முன்மாதிரி. இப்படி வாழ்ந்து நீங்கள் பாருங்க, வாழ்க்கை இனிப்பாக ஆகிவிடும், சுவையாக ஆகிவிடும். சுவன வாழ்க்கையை இந்த புவனத்திலேயே துன்யாவிலேயே வாழ முடியும். அவ்வளவு அற்புதமான அழகான வாழ்க்கையை கற்றுத்தந்தவர்கள், முன்மாதிரியாக திகழக்கூடியவர்கள் மானல் நபி ஹாத்தம் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ஒரு கடனாளி அவனுடைய பரிதாப நிலை, இவைகளெல்லாம் எப்படி உணர்ந்து அவங்க பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நான் மேராஜுக்கு போயிருந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மேராஜுக்கு போயிருந்த பொழுது அங்கே அரிசிலே எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சதக்காவிற்கு 10 நன்மை, கடன் கொடுத்தால் 18 நன்மை. இது ஆச்சரியமாக இருக்குல்ல? சதக்கா கொடுக்கணும்னு வைங்க, திருப்பி வருமா? சதக்காங்கிறது தர்மம், கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. கடன் என்பது திருப்பி வரும், அது கடன் என்பது அவர் திருப்பி நமக்கு தரணும். அதுக்கு 18 நன்மையா, திருப்பி வராததுக்கு 10 நன்மை. என்ன ஆச்சரியமாக இருக்கு. நான் ஜிப்ரைல்கிட்ட கேட்டேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இந்த யாசகம் கேட்பவர் இருக்கிறார்ல, பிச்சை கேட்குறவர், அவர் காசை வச்சுக்கிற கையில் காசு இருக்கவே என்ன செய்யுங்க, அவருக்கு தேவையான ஒரு காசு கிடச்சிருக்கும். அங்கே போயிருப்பார், இங்கே போயிருப்பார், தாங்களே ஏதாவது தாங்க பள்ளி வாசல் அங்கன்னு கேட்டு கையில் காசு நிறைய வச்சுருப்பார். இருந்தாலும் திருப்பி கேட்கலாம். அவருடைய வழக்கு அதாயிடுச்சு, அவர் தொழில் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவர் எத்தனையோ பிச்சைக்காரர்கள் பேன் கார்டு வச்சுருக்கிறாங்க, எத்தனையோ பிச்சைக்காரர்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டு அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ இந்த பாருங்கள், அந்த ஹதீதை பாருங்கள், சரியாக இருக்குது. அவர்கிட்ட காசு இருந்தாலும் கூட அவருடைய வழக்கத்தின் அடிப்படையிலே என்ன கேட்குறார். ஆனால் கடன் என்பது தேவையின் அடிப்படையில் தான் பெறுவது. எனவே இந்த கடன் கொடுப்பதை மார்க்கம் விரும்புகிறது, ஊக்குவிக்கிறது. அதே சமயத்தில் கடன் வாங்குவதை விரும்பவில்லை. நல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை. கடன் வாங்குறதை இஸ்லாம் விரும்பல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. ஆனால் கடன் கொடுப்பதை விரும்பினார்கள். ஆனால் நீ தேவையில்லாமல் கடன் வாங்காத, எப்போ கடன் வாங்கினியோ அதை சீக்கிரமாக திருப்பி கொடு என்பதையெல்லாம் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருணையை உருவானவர்கள் சொல்கிறாங்க,
ஒரு வேலை நீ கடன் கொடுத்தா பாரு. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து உங்ககிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு போயிட்டார். அந்த கடன் வாங்கினதற்கு பிறகு ஒரு மாதத்தில் நான் என்ன செய்கிறேன், திருப்பி தரேன்னு போகிறார். ஒரு மாதத்தில் தரலாம், தர முடியாத நிலைமையும் அவருக்கு ஏற்படலாம், கொஞ்சம் தாமதமாக ஆகலாம். அப்படி தர முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் அவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அவரால் தர முடியல, அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் கொடுப்பதின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, நீங்க எப்ப கடன் கொடுத்தீர்களோ, எவ்வளவு கடன் கொடுத்தீர்களோ, ஒவ்வொரு நாளும் அதே பணத்தை 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறீங்களா, ஒரு மாசம் வரைக்கும் கொடுத்துருக்கிறீங்க. ஒரு மாசத்துல இந்த மாசம் 1ஆம் தேதி வாங்கியிருக்கிறேன், அடுத்த மாசம் தந்துடுறேன், உங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி காசை தந்துடுறேன், 10,000 ரூபாய் தந்துடுறேன் போயிருக்கிறாரா. 1ஆம் தேதி கொடுத்தவங்களுக்கு 2ஆம் தேதி 10,000 ரூபாய் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். 3ஆம் தேதி 10,000 ரூபாய், 4ஆம் தேதி 10. நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ ஒவ்வொரு நாளும் அந்த 10,000 ரூபாய் நீங்கள் சதக்கா செய்ததனுடைய நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். மிஸ்லதாலிக் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அதோட 2 மடங்கு கிடைக்கின்றாங்க. அப்போ அந்த சஹாபி கேட்டு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், இப்படி 1 மடங்கு தானே கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே மாதிரி உண்டான இதை சதக்கா கொடுத்ததாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. இன்னொரு ஹதீஸில் 2 தடவைன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ 20,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஆகிடுதே அப்படின்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் நான் சொன்னேன், அது எப்போ தெரியுமா, ஒரு மாதம், இந்த மாதம் வாங்கியிருக்கிறாரு, இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி வாங்கியிருக்கிறாரு, அக்டோபர் 1ஆம் தேதி கொடுக்கணும், அது வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு, 10,000 ரூபா ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த தவணை முடிந்ததற்கு பிறகு அவரால் கொடுக்க முடியாமல் நீங்கள் பொறுமையாக இருந்தால் 20,000 ரூபாய் கிடைக்குங்கிறாங்க. அவர் எப்போ தர்றாரோ அது வரைக்கும். முடியல, அவரால் தர முடியலன்னா நீங்கள் தள்ளுபடி செய்யுங்க, அல்லாஹ் ஆகிரத்தில் உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்வான் என்கிறார்கள். என்ன ஒரு அழகான அற்புதமான இந்த சமூகம் ஆகிரத்திலே மகத்தான பாக்கியத்தை பெறுவதற்கான வழிவகைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, அருமையானவர்களே, எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம், நீங்கள் அத்துணை துறைகளை தொட்டு பார்த்தாலும் நிறைவாக காணப்படக்கூடியவர்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய வாக்கை, அவர்களுடைய போக்கை, அவர்களுடைய நசீஹத்தை நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வரும் காலமெல்லாம் நிச்சயமாக நாம் மகத்தான வெற்றியாளர்களாக திகழ முடியும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து, இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்கள், இதற்காக ஊக்கம் தந்தவர்கள், இதற்காக பொருளாதாரத்தில் உதவி செய்தவர்கள், இதற்கு துணை நின்றவர்கள் யாவரையும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.